தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பிக்கு தேவையான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். சமய இலக்கியங்களிலே காப்பியங்கள் வரிசையிலே கம்பராமாயணம் பற்றி நாம் காண இருக்கின்றோம். கம்பராமாயணம் பகுதி 3 என்று உங்கள் முன் ஒரு பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன். தேர்வு நேரத்திலே திரும்ப திரும்ப கேட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான 50 வினாக்களை உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். இது யூஜிடிஆர்பி தமிழுக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி தமிழ், யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். முதல் வினா, கம்பராமாயணத்தினுடைய காப்பிய தலைவன் யார்? கம்பராமாயணத்தினுடைய காப்பிய தலைவன் ராமன். கம்பராமாயணத்தின் காப்பிய தலைவன் ராமன். இரண்டாவது வினா, ராமனுடைய குலம் எது? ராமனுடைய குலம் சூரிய குலம். காப்பிய தலைவன் ராமன், இவனுடைய குலம் சூரிய குலம். மூன்றாவது வினா, ராமனுடைய பெற்றோர் யார்? ராமனுடைய பெற்றோர் தசரதன், கோசலை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான்காவது வினா, தசரதனுடைய நாடு எது? தசரதனுடைய நாடு கோசல நாடு. தசரதன் நாடு கோசல நாடு. ஐந்தாவது வினா, வன்மை இல்லையே ஒரு வறுமை இன்மையால் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். செருணர் என்று சொன்ன பகை. இந்த அடிகள் சிறப்பிக்கின்ற நாடு எந்த நாடு? இந்த அடிகள் சிறப்பிக்கின்ற நாடு கோசல நாடு. இந்த அடிகள் சிறப்பிக்கிற நாடு கோசல நாடு. ஆறாவது வினா, கோசல நாட்டினுடைய தலைநகர் எது? கோசல நாட்டினுடைய தலைநகர் அயோத்தி. ஏழாவது வினா, தசரதனுடைய குலகுரு யார்? குலகுரு வசிட்டர். வசிட்ட முனிவர் என்பவர் தசரதனுடைய குலகுரு. எட்டாவது வினா, தசரதனுடைய மனைவிகள் யார்? தசரனுடைய மனைவிகள் கோசலை, சுமத்திரை, கைகேயி என்பது தசரனுடைய மனைவிகள். 3 மனைவிகள் தசரதனுக்கு. கோசலையினுடைய மகன் யார்? கோசலையினுடைய மகன் ராமன். சுமித்திரையினுடைய மகன் யார்? சுமித்திரனுக்கு 2 மகள். சுமித்திரைக்கு லக்குவன், சத்ருக்கன் என்ற 2 மகன்கள். 11வது வினா, கைகேயினுடைய மகன் யார்? கைகேயினுடைய மகன் பரதன். 12வது வினா, ராமனுடைய வளர்ப்பு தாய் யார்? ராமனுடைய வளர்ப்பு தாய் கைகேயி. 13வது வினா, கைகேயினுடைய தோழி யார்? கைகேயினுடைய தோழி கூனி. இவளுக்கு மந்தரை என்ற பெயர் உண்டு. முதுகு வளைந்து கூன் போட்டு காணப்பட்டதுனால அவர் கூனி என்று அழைக்கப்பட்டார். அவருடைய இயற்பெயர் மந்தரை என்பது. 14வது வினா, ராமனுடைய தம்பிகள் யார்? ராமனுடைய உடன் பிறந்த தம்பிகள் பரதன், லக்குவணன், சத்ருக்கன் என்று சொல்லப்படுகிறவர்கள் ராமனுடைய தம்பிகள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 15வது, ராமன் தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டவர்களார்? இவனுடைய வாழ்க்கை பயணத்திலே அவ்வப்பொழுது பலர் இடைப்படுகிறார்கள். அப்பொழுது அவருடைய அன்பை கண்டு தன்னுடைய சொந்த தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிற 3 பேரை ஏற்றுக்கொள்ளுகிறார். யாருன்னு சொல்லி கேட்டா குகன், சுக்ரீவன், வீடன். குகன், சுக்ரீவன், வீடன் என்ற 3 பேரை தன்னுடைய தம்பியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். 16வது, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது என்று சொன்னால் கம்பராமாயணம். அதான் 3 பேர், 4 பேர் இவங்க, 2 பேரை மன்னிக்கவும், 4 பேர். குகன் முதலாக அவருடைய அன்பை கண்டு நாம் இனி 4 அல்ல 5 என்று சொல்லி ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்ற பகுதி குகனை தம்பியாக உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பதிவு செய்யப்படுகின்ற செய்தி. 17வது, ஜனகனின் மகள் யார்? ஜனகனின் மகள் சீதை. சீதைக்கு சில வேறு பெயர்கள் உண்டு. ஜானகி, மைதிலி என்பவை சீதைக்குரிய வேறு பெயர்கள். 19வது, ராமன் சீதை திருமணம் எங்கே நடந்தது? ராமன் சீதையினுடைய திருமணம் மிதிலையிலே நடந்தது. ராமனுக்கு முடிசூட்டியவர் யார்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்தவர் வசிட்ட முனிவர். ராமாயண போர் எத்தனை காலம் நடந்தது? ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் ராமாயண போர் என்று சொல்லுவோம். இந்த ராமாயண போர் 18 மாதங்கள் நடந்தது. பல முறை கேட்கப்பட்டிருக்கிறது. ராமனிடம் இருந்த வில்லினுடைய பெயர் என்ன? ராமனிடம் இருந்த வில்லினுடைய பெயர் கோதண்டம் என்பது ராமனுடைய வில்லின், அவன் வைத்திருந்த வில்லினுடைய பெயர். 23வது வினா, விற்பெரும் தடந்தோல் வீர என்ற தொடர் எங்கே வருகிறது அல்லது யாரை குறிப்பிடுகிறது? கம்பராமாயணத்தில் வருகிறது. இந்த வரி ராமனை குறிக்கிறது. விற்பெரும் தடந்தோல், வில்லை கொண்டிருக்கின்ற வலிமை பொருந்திய தோலை உடைய வீரன் என்பது ராமனை குறிக்கிறது. 24வது வினா, ராமாயணத்தில் இல்லாத படலங்கள்.
ராமாயணம் என்று சொன்னால் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் இல்லாத சில படலங்களை கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் சேர்த்திருக்கிறார். வால்மீகி எழுதிய அந்த ராமாயணத்தில் இல்லாத படலங்கள் மாய சனக படலம், இரணியன் வதை படலம் என்ற 2 படலங்கள் அது ராமாயணத்தில் இல்லை. ஆனால் கம்பராமாயணத்திலே இந்த 2 படலங்களை கம்பர் சேர்த்திருக்கிறார். திருவடி தொழுத படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் இது. திருவடி தொழுத படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் சுந்தர காண்டம் என்பது முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கிறது. உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார்? உத்தரகாண்டத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். கம்பர் எழுதாத காண்டம் இது, இப்படி அதை கேட்பாங்க. உத்தரகாண்டத்தை கம்பர் எழுதவில்லை. 28வது வினா, கம்பராமாயணம் அரங்கேறிய இடம் எது? கம்பராமாயணம் அரங்கேறிய இடம் ஸ்ரீரங்கம். ராமனுக்கு வந்து கம்பராமாயணத்தில் வருகிற பாத்திரங்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு, அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ராமனுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. ராமனுக்குரிய சிறப்பு பெயர்கள் நெடியவன், அமலன், அனகன் என்ற பெயர்கள் நம்மால் காண முடிகிறது. குகனுக்குரிய சிறப்பு பெயர்கள் யாவை? குகனுக்குரிய சிறப்பு பெயர் அன்னவன் என்பது. லக்குவனுக்குரிய சிறப்பு பெயர் யாது? லக்குவனுக்குரிய சிறப்பு பெயர் பன்னவன் என்பது. சிறிய திருவடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிறுவை திருவடி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரன். சுந்தரன். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் அனுமன். கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியவர் யார்? அவங்க போகும்பொழுது கங்கை கரையை கடக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது ராமனுக்கு உதவியவர் குகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்டிலே வாடுகின்ற வேடன். அடுத்து 35வது வினா, அயோத்தி காண்டத்தில் குகப்படலம் என்று அழைக்கப்படுவது எது? அயோத்தி காண்டத்திலே குகப்படலம் என்று அழைக்கப்படுவது யார்? என குகனை மையமாக கொண்டு அந்த குகனுடைய பெருமையை பேசுகின்ற காரணத்தினால் குகப்படலம் என்று அழைக்கப்படுகிறது. அயோத்தி காண்டத்தில் குகப்படலம் கங்கை படலம் என்று அழைக்கப்படுகிறது. அனுமனினுடைய தலைமை பண்புகளை விளக்கும் காண்டம் எது? அனுமனுடைய தலைமை பண்புகளை விளக்குகின்ற காண்டம் சுந்தர காண்டம். கம்பர் 1000 அம்பிக்கு நாயகன் என்று யாரை குறிப்புகிறார்? 1000 அம்பி என்று சொன்னால் படகு. 1000 படகுகளுக்கு சொந்தக்காரன் கம்பராமாயணத்தில் யார் அப்படின்னு சொன்னா குகன். இவன் காட்டிலே வாழ்ந்தாலும், காட்டில் கங்கை ஆற்றின் கரையிலே வாழுகின்ற வேடனாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வீரன், மிகப்பெரிய செல்வந்தன். எனவே 1000 படகுகளுக்கு சொந்தக்காரன் குகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த கங்கை கரையை கடப்பதற்கு ராமனுக்கு பெரும் உதவி செய்த இந்த குகன். 38வது வினா, குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணர்கின்ற கொள்கை உடையவன் ராமன் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். ராவணனுடைய தங்கையினுடைய பெயர் என்ன? ராவணனுடைய தங்கையின் பெயர் சூர்பனகை என்பது. இலங்கையினுடைய மன்னன் ராவணன், அவருடைய தங்கையின் பெயர் சூர்பனகை. ராம நாடக கீர்த்தனையின் ஆசிரியர் யார்? அருணாச்சல கவிராயர். அடிக்கடி இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 41வது வினா, பரதனுடைய மனைவி யார்? பரதனுடைய மனைவி மாண்டவி என்பதை நான் உள்வாங்க வேண்டும். லக்குவனுடைய மனைவினுடைய பெயர் ஊர்மிளா. லக்குவனுடைய மனைவின் பெயர் ஊர்மிளா. சத்ருக்கனுடைய மனைவின் பெயர் சுருத கீர்த்தி என்பது. சுருத கீர்த்தி. ராவணனுடைய மனைவியின் பெயர் மண்டோதரி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். ராவணனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர், ராவனுடைய மகன் பெயர் இந்திரஜித் என்பது. இந்திரஜித். கும்பகர்ணனுடைய மனைவியினுடைய பெயர் வஜ்ர சுவாலை, தீர்க்க சுவாலை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். கிஷ்கிந்தையை ஆண்டவர் யார்? கிஷ்கிந்தையை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய பெயர் வாலி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அதாவது வாலி வதை படலம் என்பது அது நாம் கதையை பார்க்கின்ற பொழுது அந்த விளக்கமாக காணலாம். 48வதுனா, வாலியினுடைய மனைவியின் பெயர் என்ன? வாலியினுடைய மனைவியின் பெயர் தாரை. வாலியினுடைய தம்பியினுடைய பெயர் சுக்ரீவன் என்பதை உள்வாங்க வேண்டும். சுக்ரீவனுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார். அமைச்சருடைய பெயர் அனுமன் என்பது. தேர்வு கண்ணோட்டத்திலே ஒரு 50 வினாக்களை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இது உங்களுக்கு அதிகம் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கழியாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் அடுத்தடுத்து பதிவுகளை போடுகின்ற பொழுது உங்களுக்கு அது வந்து சேரும் என்று நான் நினைக்கிறேன். எனவே மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.